பக்கம் பார்க்கலாம். அப்பா அப்பா எங்கம்மா போயிருந்தீங்க? டைம் ஆயிடுச்சு, ஆடு மாடு கைனிக்கு போகணும். என்ன பண்றீங்க? அப்பா நான் கிளம்பிட்டேன்ப்பா. நான் வயலுக்கு போறேன். நம்ம ஆட்கள்லாம் எப்படி வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் ஒரு தடவை பார்த்து வராங்கப்பா. சின்னவர் எங்கம்மா? நான் ஃப்ரெண்டு கூட வெளியே போயிட்டு வரேன்பா. வேலை இல்லையாப்பா? கைனி மேல இருந்து அண்ணா அக்கா போனாங்க, கைனி வேலை பார்க்கறதுக்கு ஆள் பார்க்க போயிடுறாங்க. நீ சின்னவர் ஆடு மாடு பார்க்கறதுக்கு போக கூடாதாப்பா? நீ ஃப்ரெண்டு கூட சேர்ந்து போனா எப்படிப்பா? நான் தெரியாதுப்பா, எனக்கு தேவையான காசு கொடுங்கப்பா, நான் போறேன்ப்பா, ஃப்ரெண்டு கூட போறேன்ப்பா. என்னப்பா திடீர்னு இப்படி கேட்குற? உன்னை நான் நல்லா பார்த்துக்கலையா? உனக்கு செஞ்சதான் நான் செஞ்சு கொடுக்கலையா? நான் உன்னை நடத்துகிற விதம் சரியில்லையா? நான் உன்னை இடத்துல அன்பா நடந்துக்கலையாப்பா? ஏன்பா இப்படி திடீர்னு பேசுகிறப்பா? அதெல்லாம் தெரியாதுப்பா, எனக்கு வர வேண்டிய பங்கை பிரித்து கொடுங்க. நான் ஃப்ரெண்டு கூட நான் வெளியூர் போக போகிறேன். சரிப்பா, ஆண்டவர் தான் உன்னை காப்பாற்றணும். சரி, உனக்கு உண்டானதெல்லாம் நான் பிரித்து கொடுக்குறேன், நீ சந்தோஷமா இருப்பா. சரி வாங்கடா போகலாம், வெளியூர் போகலாம், காசு இருக்குது. வாங்க ஜாலியாக போகலாம் வாங்க. சாப்பிட ஆர்டர் பண்ணுங்க, காசு நிறைய நான் போயிட்டேன். பீஸா பர்கர், பீஸா பர்கர், பீஸா சரி எல்லாம் தேவையெல்லாம் ஆர்டர் பண்ணிங்க, எல்லாம் சாப்பிடலாம். வெளியே போய் சுற்றி பார்த்துருவேன். அந்த இளையகுமாரன் தன் தகப்பன் கிட்ட இருந்து சொத்து பிரிச்சு தூர தேசத்துக்கு போயிட்டு துன்மார்க்கமா அவன் என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் செலவு பண்றான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை விட்டுட்டு ஓடிட்டாங்க. இப்போ அவனுக்கு அவன் கையில காசு இல்ல. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஐயோ பசிக்குது, என்கிட்ட வேற காசு இல்லையே. காசு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு இருந்தாங்களே, எல்லாம் போயிட்டாங்களே. இப்போ அம்மா எதனா கொடுங்கம்மா, சாப்பிட கொடுங்கம்மா. அம்மா எதனா கொடுங்கம்மா, அம்மா பசி எடுக்குமா, 2 நாளா சாப்பிடலாமா. என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் இருந்தாங்க, இப்போ எல்லாம் போயிட்டாங்க. காசு காலையோட எதனா கொடுங்கம்மா. அம்மா எதனா வேலை இருந்தா கொடுங்கம்மா, சாப்பிட எதனா கொடுங்கம்மா. என்ன சாப்பிட கொடுங்க. இந்த பஞ்சம் வந்தது ஒரே பிச்சைக்காரங்க தொல்லை தாங்க முடியலப்பா. சாப்பிட என்ன கொடுங்கம்மா, பிச்சைக்காரெல்லாம் இல்லம்மா. என்கிட்ட சாப்பாடுலாம் இல்லப்பா, வேலை தான் இருக்கு. வேலை செய்றியா? எந்த வேலை கொடுத்தாலும் செய்வியா? உன்னை பார்த்தா வேலை செய்யற பிள்ளை மாதிரியே தெரியலையே. எது திருடிட்டு போயிட மாட்டியே? சரி, பண்ணி மேய்க்கிற வேலை மட்டும்தான் இருக்கு, பண்ணிய பாத்துக்கப்பா. பண்ணி மேய்க்கிற வேலை தான் கடைசியில வச்சுக்குது. எங்க வீட்டுல எங்க அப்பா எல்லாருக்கும் எங்க வீட்டுல வேலை செய்யற கூட நிறைய சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பாடு யாருமே இல்லையே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. பண்ணி சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட வேண்டியதாகுது. ஐயோ ஐயோ நானா சாப்பிடுன்னு தெரியலையே. ஐயோ சாப்பிட எதுவுமே இல்லையே. தவிடு தான் இருக்குது, சாப்பிட எதுவுமே இல்லையே. வெறும் பண்ணி தவிடு மட்டும் தான், அதோட சாப்பிட முடியாது. ஐயோ சாப்பிட முடியல. பசி இவர் என்ன பண்றேன்னு தெரியலையே. இப்ப இவ்வளவு வந்துட்டாங்களே. அந்த இளைய மகன் அந்த தூர தேசத்துக்கு போயிட்டு பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு கடைசியில அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரு பண்ணையார் கிட்ட போறான். அந்த பண்ணையார் அவனுக்கு என்ன வேலை கொடுத்தாரு? பண்ணி மேய்க்கிற வேலை. அப்பா அம்மா பேச்சு கேட்கல, என்ன வேலைக்கு தான் போனோம். ஆமா, பண்ணி கூட கிடைக்காது நமக்கு, சரியா? ஓகே, கடைசியில அவனுக்கு என்னென்ன பசி என்ன ஆச்சு அவனுக்கு? இப்போ என்ன சாப்பிட்டான்? தவிடு சாப்பிட்டான். அந்த தவிடு கூட அவனுக்கு என்ன பண்ணல, கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் நடந்துச்சு நம்ம பார்க்க போறோம்.
ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. அங்கேருந்து துரத்திட்டாங்களே என்ன. இப்போ எங்கள் அப்பா வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா நான் சேர்த்து போகிறானான்னு தெரியலையே. இப்போ எப்படின்னா எங்கள் அப்பா கிட்ட போய்ட்டு எங்கள் அப்பா காலில் விழுந்தவர்கிட்ட வேலைக்காக நான் சேர்ந்துக்கணும். திரும்ப எங்கள் அப்பா கூட நான் போக போகிறேன். என் மகன் போனான் சின்னவன், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியல. 10 வருஷம் கணக்கில் ஆகுது. அவன் எந்த நிலைமையில இருக்கிறான்னு தெரியல. இப்போ வந்தால் கூட அவனை நான் என் பிள்ளையா நான் ஏற்றுக்குவேன். எப்படி இருக்கிறானோ தெரியலையே. என் மகன் வந்து விட்டான். நீ போன பையன் சொல்லாதீங்கப்பா. உங்கள் பையனாருக்கு நான் தகுதி இல்லை. உங்களுக்கு விதமாக பறத்து விதமாக நிறைய பாவம் பண்ணிட்டேன். உங்களை வார்த்தை மீறி நான் ஃப்ரெண்டு கூட போன தப்பு தான்ப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. உங்கள் வேலைக்காரனா என்ன சேர்த்துங்கப்பா. உங்கள் பையனாருக்கு நான் தகுதியாகவே இல்லை. அப்படி இல்லைப்பா, நீ போன, நீ தப்பு செஞ்சுட்டு போயிட்ட. ஆனால் அப்போ மனம் திரும்பி வந்து இருக்குல்ல, அதுவே எனக்கு போதுமானதுப்பா. ஐயா அவன வேலைக்காரனா சேர்த்தீங்க, ஏன் வேலை நான் வருது? அவன் என் பையன்பா. அவன் எப்படி இருந்தாலும் நான் அவனை சேர்த்துக்குவேன்பா. உன் பிள்ளைய சேர்த்துக்கையா. என் வேலையை எப்படி கொடுத்துட்டா ஏன் தம்பளை நான் வருது? இவனுக்கு ஒன்றும் குறைபடாதுப்பா. என் பையன் வந்துக்கிறான். இவனுக்கு புது வஸ்திரத்தை போட்டு விடுங்க, கைக்கு மோதிரத்தை போடுவோங்க, காலுக்கு பாதரட்செல்லாம் போட்டு விடுங்க. என் மகன் ரொம்ப ரொம்ப அவதிப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான். அவனுக்கு எல்லாத்தையும் போட்டு விடுங்க. பையன் இருக்கிறான். அவனுக்கு சாப்பிட்டு எப்படி இருந்தான் தெரியாது. நல்ல ஒரு கண்ணு கொட்டி அடிச்சு ஒரு பெரு இருந்தா ஆயிடுச்சு பண்ணுங்க. நான் பார்த்தையா, அவன் தவிடு துண்ணுதான், பண்ணி தவிடு துண்ணி அவன் ஓன ரெட்டியா வச்சான்னு பாத்துன்னு நீ பாக்கலையா? பார்க்கலப்பா. சரி, அதனாலதான் ஒரு நல்ல ஒரு கழுத்தை கண்ணு கட்டி அடிச்சு விருந்து செய்யுங்க. நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கான். அவன் மறிச்சான், திருப்பணும் உயிர் தெரிந்தான். தப்பு செஞ்சான், திருப்பணும் மனம் திரும்பி உயிரோட வந்துருக்கான். நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். ஒரு ஆடு புள்ள அவன் பிள்ளைங்க போட போறா. சரிங்க. என்னங்க சத்தம்? யாருங்க? என்ன பாருங்க ஒரே சத்தமா இருக்கு. உங்க இளையகுமார வந்துறானா, அவனுக்கு ஆடு வெட்டி பிரியாணி போட போறாங்க. போங்க. இளையகுமாரனா? ஆமா, உங்க சகோதரன் மாத்தி சொல்லிட்டேன். ஓ, சகோதரனா? வாமா, ஏமா வெளியே நின்று இருக்கிற? வாமா. நான் வரமாட்டேன்ப்பா. உங்க மேல எனக்கு ரொம்ப கோவமா இருக்குப்பா. ஏமா அப்படி சொல்ற? உங்க சின்ன பையன் வந்திருக்கானாமே? ஆமாம்மா, இருக்கிறாம்மா. அவன் தப்பு செய்தான், மனம் திரும்பி இருக்கிறான். நம்ம ஏத்துக்கிட்டான முறை. அதெல்லாம் கிடையாதுப்பா. இத்தனை வருஷமா உங்களோட நான் கஷ்டப்பட்டேன். எல்லா வேலையும் உங்களுக்கு நான் கீழ்ப்படிந்து செஞ்சேன், உங்களோடவே இருந்தேன். ஆனா நீங்க என்னைக்காவது ஒரு நாளைக்காவது என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியோ இல்ல கண்குட்டியோ ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? செலிப்ரேஷன் பண்றதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னைக்காவது நீங்க கொடுத்துருக்கீங்களா? உங்க பையன் என்ன பண்ணா? எல்லா சொத்தையும் கொண்டு போனான். நம்மளை அவமானப்படுத்தி எல்லா சொத்தையும் அழிச்சு வேசி எடுத்து கொண்டு போனான். எல்லாத்தையும் செலவழிச்சான். இஷ்டத்துக்கு தான் இஷ்டப்படி எல்லாமே நடந்து இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கான். அவனை நீங்க ஏத்துக்கிட்டு சந்தோஷமா அவனுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறீங்க. கண்டிப்பா நான் ரொம்ப கோவமா இருக்கிறேன்ப்பா. என்னால முடியல. இதுல ஏமா கோவப்படுற? அவன் பாவம் செய்தான், மனிதான். இப்ப மனம் திரும்பிட்டான்ல, அதுவே போதுமா. நீ கவலைப்பட. இந்த விஷயத்த நம்ம எப்போதுமே சந்தோஷமா கொண்டு. நீ எப்பவுமே நீ என் கூட தான்மா நீ இருக்கிற. என்னோட எல்லாம் உன்னுடைய தானம்மா, எல்லாமே உனக்கு தானே. அவன் ஏதோ தெரியாத தப்பு செஞ்சுட்டு போனா, இப்போ மனம் திரும்பி வந்துடுறான். நம்ம எல்லோரும் சந்தோஷமா இருக்கலாமா? நீ சாப்பிட்டியாமா? வாமா போய் சாப்பிட்டேங்கப்பா. நம்ம சகோதரனையும் கூப்பிடுங்க, எல்லாம் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். எல்லாம் கிளாப் பண்ணுவோமா? ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. மூத்தவன் தகப்பனுடைய பேச்சை கேட்டு அவன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். இளைய மகன் அப்படி இல்லாம நம்ம பாஷையில சொன்ன ஊதாரித்தனமா தகப்பனுடைய காசை என்ன பண்ணா, செலவு செஞ்சு கடைசியில அவன் நடந்ததுல நம்ம பார்த்தோம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பண்ணி மேய்க்கிற வேலை, தவிடு சாப்பிடுற வேலை. அதுக்கிட்ட கடைசியில அவன் யோசிக்கிறான். எதை யோசிக்கிறான்னா, தன் தகப்பன் வீட்டுல நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு யோசிக்கிறான். தன் தகப்பன் வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்க எப்படி இருந்தாங்கன்னு யோசிக்கிறான். புத்தி தெளியுது அவனுக்கு. எப்போ புத்தி வருது?
ஒண்ணுமே இல்லாத போது புத்தி வந்துச்சு அவனுக்கு. வந்து தகப்பன் என்ன பண்ணாரு, தகப்பன் வீட்டுல இருக்கிற வேலைக்காரனுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது. ஆனா இவனுக்கு என்ன இல்ல, இவனுக்கு என்ன இல்லம்மா, நல்ல சாப்பாடு இல்ல. உடனே எங்க போறான், தகப்பன் கிட்ட போறான். எதுக்கு, பிள்ளையா போல, மகனா போல, அவங்க வீட்டுல ஒரு வேலைக்காரனா இருக்க நான் போறேன் அப்படி சொல்லிட்டு போறான். ஆனா தகப்பனுடைய அன்பை பாருங்க. அந்த பையன் அந்த தகப்பனுக்கு விரோதமா எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அந்த மகன் திரும்பி வரும்பொழுது அந்த தகப்பன் என்ன பண்ணாரு, அந்த மகனை அவனை மன்னிச்சு அவனை என்ன பண்ணாரு, ஏற்றுக்கொண்டாரு. அந்த தகப்பன் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்ம ஆண்டவருக்கு விரோதமா எவ்வளவு தப்பு பண்ணாலும், எவ்வளவு பாவம் பண்ணி இருந்தாலும், நம்ம அவர்கிட்ட இயேசு கிறிஸ்து கிட்ட வரும் பொழுது, இயேசுவே என்னை மன்னிங்க நம்ம வரும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய பாவங்களை என்ன பண்ணுவாரு, மன்னிப்பாரு. ஆமென். நம்மளை மன்னிக்கிறது மட்டும் இல்ல, அவருடைய பிள்ளையா நம்மளை என்ன பண்ணுவாரு, ஏற்றுக்கொள்ளுவார். நம்ம இயேசுவோடைய பிள்ளைகளா நம்ம ஏற்றுக்கொள்ளுவார். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிளாப் பண்ணுவோம் எல்லாரும்.